Hello students, welcome to Tutor Tamil channel. இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 9th ஸ்டாண்டர்டு யூனிட் 10 பார்க்குறோம். மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற பாடப்பகுதி தான் பார்க்குறோம். இந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் மேப் மூலமாக பார்த்துக்கலாம். அதாவது மேட்டர்ஸ் அப்படிங்கிற பருப்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா திட திரவ வாயு, அதாவது சாலிடு, லிக்யூடு, கேஸ் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சிருப்போம். இந்த மேட்டர் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா தூய பொருட்கள், அதாவது என்னென்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, கலவை மிக்சர்ன்றது. இது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கு. இந்த தூய பொருட்கள் வந்து தனிமம், சேர்மம், எலிமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த தனிமம் வந்து எதனால் ஆக்கப்பட்டது, இந்த எலிமெண்ட்ஸ் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா அணுக்களால் ஆக்கப்பட்டது. சேர்மம் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா அணுக்கள் சேர்ந்த மூலக்கூறுகளால் உருவாக்கக்கூடியதான் சேர்மம். காம்பவுண்டுங்கிறது வந்து மாலிகுல்ஸோடைய கம்பைனால் ஏற்படக்கூடியது. இந்த தனிமம் வந்து ஃபர்தராக என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலு, நான் மெட்டலு, அதுக்கப்புறம் வந்து மெட்டலாய்டு, அதுக்கப்புறம் வந்து நோபல் கேஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது உலோகம், அலோகம், உலோகப்போலி, மந்தவாயுக்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மிக்சர்ஸ் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோமோஜீனஸ் மிக்சர்னு சொல்லக்கூடியது, ஒன்று ஹெட்ரோஜீனஸ் மிக்சர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஒருபடித்தான கலவை, பலப்படித்தான கலவை அப்படிங்கிறது. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 டைப் ஆஃப் பிரிக்கக்கூடிய முறைகள் காணப்படுகிறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்சாலிபிள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய திட திரவ வாயுக்கள் வந்து வடிகட்டுதல் மூலமாகவும், கரையக்கூடிய திட திரவ பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்லேயும், ஒன்றுடன் ஒன்று கலவாத பொருட்களை வந்து பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற முறையிலையும், ஒன்றுடன் ஒன்று கலந்த இதை வந்து பிரிபுணல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் மூலமாக பிரிக்கிறோம். இப்போ இந்த பாடப்பகுதி போய் பார்ப்போம். We use the term matter to cover all substance and material from which the universe is composed. பருப்பொருள் என்பது அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் குறிப்பதாக பயன்படக்கூடிய ஒரு சொல். மேட்டர் இஸ் எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ். மேட்டர் வந்து இந்த பருப்பொருள் வந்து நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே பருப்பொருள்லாம் சொல்லலாம். இந்த ஏர் வி பிரீத், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, வி ஃபுட் வி ஈட், நம்ம உண்ணக்கூடிய உணவு, த பென் வி ரைட், நம்ம எழுதக்கூடிய பேனா, clouds, stones, plants, animals, a drop of water, grain of sand, which everything is matter. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே அதில் வந்து இது எல்லாமே உதாரணம் சொல்கிறாங்க. நீர் துளி, மணல் கூறு, இது எல்லாமே பருப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பிள் ஆஃப் எனி ஆஃப் திஸ் மேட்டீரியல் ஹாவ் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இன் காமன். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 2 பண்புகள் இருக்கும். என்ன பண்பு அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாசு, ஒன்று நிறை, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபையிங் ஸ்பேஸு, அதாவது இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய தன்மை. இது ரெண்டும் வந்து காமனாக இருக்கக்கூடிய 2 பண்புகள் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும், பருப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கக்கூடியது. Thus we say the matter is anything that has mass and occupy space. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருள் என்பது அது இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வந்து பருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். From the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles, whereas impure substance mixture contain more than one kind of particles. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான பொருட்கள் வந்து என்ன இருக்கணும், ஒரே ஒரு தன்மை கொண்ட பொருட்களையும், ஒரே மாதிரியான தன்மை கொண்ட பொருட்களையும் துகள்களையும், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களையும் கொண்டதாக அமைஞ்சிருக்கும். அதாவது நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பருப்பொருட்கள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், சவுண்டு, ஃபோர்ஸு அண்ட் எனர்ஜி நெய்தர் ஆக்குபையிங் ஸ்பேஸ் நார் ஹேவிங் எனி மாஸ். அதெல்லாம் இடத்த அடைச்சிக்கும், ஆனால் வந்து அதுக்கு நிறை கிடையாது. தேர் ஆர் நாட் மேட்டர், அதெல்லாம் வந்து பருப்பொருட்கள் கிடையாது. மேட்டர் பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தூய்மையான பொருட்கள். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தூய்மையற்ற பொருட்கள் கலவைன்னு சொல்கிறோம். சரிங்களா? பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட், அதாவது தனிமங்கள், சேர்மங்கள். cannot be broken into simpler substance. அதாவது தூய பொருட்களை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எளிய பொருட்களாக உடைக்க முடியாது. உதாரணமாக காப்பரு, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. சேர்மங்கள் எடுத்திங்கன்னா இதை கேன் பி broken down into the element. அதை வந்து என்ன பண்ணலாம், தனிமங்களாக உடைக்க முடியும். பை கெமிக்கல் ரியாக்ஷன், எதன் மூலமாக, வேதிப்பு வினைகள் மூலமாக வந்து இதை மாற்ற முடியும். வாட்டர், சுகர், சால்ட்டு, அதாவது சர்க்கரை கரைசல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் சர்க்கரையும் நீர் இருக்குது, அதெல்லாம் தனியாக பிரிக்க முடியும். வெப்பப்படுத்தும் போது அவை பிரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பூர் சப்ஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா மிக்சர் தான் உதாரணம். அதில் ஹோமோஜீனஸ் நம்ம கான்செப்ட் மேப் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம்.
ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒருபடித்தானவை பலப்படித்தானவை. யூனிஃபார்ம் காம்போசிஷன்னா இருந்துச்சுன்னா, சீரான இயைபுடைய பொருளாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒருபடித்தான கரைசல். இதுக்கு வந்து நீர் கரைசல், அதாவது உப்பு கரைசலும் சர்க்கரை கரைசலும் சொல்லலாம். கூட வந்து ஆல்கஹாலும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சீரற்ற இயைபு கொண்டது நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மணல், சர்க்கரை, நீர், எண்ணெய் இதெல்லாம் வந்து நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது தனிமங்கள். மோஸ்ட் ஆஃப் யூ மே பி இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். சம் ஆஃப் யூ மே நோ ஹவு இட் கம்போஸ். நிறைய பேர்த்துக்கு இசையில் ஆர்வம் இருக்கும், சிலர் இசைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மியூசிக் இஸ் காம்பினேஷன் ஆஃப் யூ பேசிக் மியூசிக்கல் நோட்ஸ். அந்த இசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை அமைப்பை கொண்டு தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா சாரி கேம பதனிசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் மியூசிக். அது பேர் தான் என்ன, பில்டிங் பிளாக்ஸ். அதாவது அடிப்படை கட்டமைப்பாக இருக்கக்கூடியது இசைக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சரிகம பதனிசை தான். அது மாதிரியே லைக்வைஸ் ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆன் த எர்த் ஆர் மேட் அப் ஆஃப் சர்டைன் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் கால் எலிமெண்ட். அது மாதிரி எல்லா பொருட்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு பேர் தான் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. பிளான்ட்டு, கேட்ஸு, ஆப்பிள்ஸ், ராக், கார் அண்ட் ஈவன் அவர் பாடி கண்டெய்னிங் எலிமெண்ட்ஸ். இது மாதிரி பார்த்திங்கன்னா தாவரம் எடுத்துக்கலாம், பூனை எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், கல் எடுத்துக்கலாம், இயங்கக்கூடிய கார் எடுத்துக்கலாம், நம்ம உடம்பு, இது எல்லாமே எலிமெண்ட்டால் ஆனது. தஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் த ஆல் மெட்டீரியல். அந்த தனிமம் தான் வந்து ஒரு பருப்பொருளினுடைய பில்டிங் பிளாக்காக அடிப்படை கட்டமைப்பாக இருக்குது. இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தேர் ஆர் 118 எலிமெண்ட்ஸ் நோன் டு ஹஸ். நமக்கு 118 தனிமங்களை வந்து இந்த நவீன ஆவர்த்தன அட்டையின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் 92 ஆஃப் விச் ஆர் நேச்சுரலி அக்யூரிங் வைல் த ரிமைனிங் 26 ஹவ் பீன் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட். அதில் 92 வந்து இயற்கையில் கிடைக்கிறதாகவும் 26 வந்து செயற்கையாக தயாரிக்கப்படுறது, உருவாக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராபர்ட் பாயில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா used the name element for any substance that cannot be broken down further into a simpler substance. This definition can be extended to include the fact that each element is made up of only one kind of atom. For example, aluminum in an element which is made up of only aluminum atoms. It is not possible to obtain a simpler substance chemically from the aluminum atoms. You can only make more complication substance from it, such as aluminum oxide, aluminum nitrate and aluminum sulfate. ராபர்ட் பாயில் என்ன சொன்னார்னா, மேலும் எளிய பொருளாக பகுக்க முடியாத பொருட்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனிமங்கள் ஒவ்வொன்றும் ஒரே வகையான அணுக்களால் தான் ஆக்கப்பட்டது. அதுக்கு உதாரணம் வந்து அலுமினியம் என்ற தனிமம் வந்து அலுமினிய அணுக்களால் மட்டும்தான் ஆனது. அலுமினிய அணுக்களிலிருந்து வேதியியல் ரீதியாக வேறு பொருட்களை எளிமையாக பிரிக்க முடியாது. ஆனால் அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரேட்டு, அலுமினியம் சல்ஃபேட் போன்ற சிக்கலான வேதிப்பொருட்களை இந்த எலிமெண்ட்ஸை வச்சு உருவாக்க முடியும்னு சொன்னார். ஸோ மோர் டு நோவில் ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். ஆட்டம்னா என்ன? ஆட்டம்னா என்ன? வேதிவினையில் ஈடுபடும் ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள் தான் வந்து ஆட்டம்னு சொல்லக்கூடியது. த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலிமெண்ட் விச் மே ஆர் மே நாட் பி ஹாவ் அன் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் பட் ஆல்வேஸ் டேக் பார்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஆட்டம். அதாவது தனித்தோ சேர்ந்தோ வேதிவினையில் ஈடுபடக்கூடிய ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள் தான் ஆட்டம்னு சொல்லக்கூடியது. மாலிகுலர்னா என்ன? த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் which always exists independently and can retain physical and chemical property of that substance is called molecule. ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மிக சிறிய துகள் தான் மூலக்கூறு. இது தனித்து தான் காணப்படும். ஒரு பொருளின் இயற்பியல் வேதியியல் பண்புகளை தன்னகத்தே கொண்டது தான் இந்த மாலிகுல்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஆட்டம்க்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா H2ன்னு சொல்லக்கூடியது. ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டது. ஹைட்ரஜன் மூலக்கூறில் எத்தனை அணு இருக்குது? 2 அணு இருக்குது. இது வந்து ஆட்டம்க்கு உதாரணம். அதே வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா H2O மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இணைந்து ஒரு வாட்டர் மாலிகுலுங்கிறத ஒன்று உருவாக்குது. All elements can be classified according to various property. A simple way to do this classify them metal and non-metal and metalloid. All metals can be classified according to various property
அனைத்து தனிமங்களும் அவற்றின் பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க? எ சிம்பிள் வே டு டூ திஸ் எப்படின்னா, எளிமையான முறையில் இவற்றை எப்படி பண்ணினா, உலோகம், உலோகப்போலி, அலோகம்னு பிரிச்சிருக்கிறாங்க. உலோகங்கிறது என்ன? உதாரணம் காப்பரு, குரோமியம், தங்கம், பாதரசம். உலோகப்போலிக்கு போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக். அலோகத்துக்கு கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின். இதெல்லாம் வந்து உதாரணமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சேர்மங்கள். சேர்மம்னா என்ன? காம்பவுண்ட். when two or more elements combine chemically to form a new substance. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவியத்தில் கூடி உருவாகக்கூடியது தான் வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னா சேர்மங்கள் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கேன் சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 எலிமெண்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதாவது கேன் சுகர்னு சொல்கிறக்கூடிய சர்க்கரை, இந்த சர்க்கரை எந்த அணுக்களால் ஆக்கப்பட்டது? கார்பன் அணு, ஹைட்ரஜன் அணு, ஆக்சிஜன். இந்த காம்பவுண்ட்னா சேர்மங்கள். when two or more element combine chemically to form a new substance. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவியத்தில் சேர்ந்து உருவாகக்கூடியதான் காம்பவுண்டுன்னு சொல்லக்கூடிய சேர்மம். இப்போ உதாரணத்துக்கு கேனி சுகர்னு சொல்லக்கூடிய சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கார்பனு, ஹைட்ரஜனு, ஆக்சிஜன்ற 3 எலிமெண்ட் இருக்குது. இது மூணும் கம்பைன் ஆகி என்னத்தை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை மூலக்கூறை உருவாக்குது. அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு என்ன? கார்பன் அணு வந்து 12, ஹைட்ரஜன் அணு வந்து 22, ஆக்சிஜன் அணு வந்து 11. ஆக C12 H22 O11 அப்படிங்கிறது தான் அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு. இப்படி ஒரு சேர்மத்தை உருவாக்குது. A compound has property that are different from those of the element from which it is made. அதாவது சேர்மத்தினுடைய பண்புகள் அவை எதிலிருந்து உருவாகுனிச்சோ அதுலேருந்து வேறுபட்டு காணப்படும். இப்போ காமன் சால்ட் நமக்கு தெரியும், சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு சேர்மம், அதாவது ஒரு காம்பவுண்ட். இட் இஸ் ஆடட் டு கிவ் டேஸ்ட் டு அவர் ஃபுட். அது என்ன பண்ணுது? நம்ம உணவுக்கு சுவையை தருது. இட் இஸ் ஏ காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப். அது எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மெட்டல் சோடியம், நான் மெட்டல் குளோரின். உலோகமான சோடியத்தையும் அலோகமான குளோரினையும் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த சோடியம் குளோரைடுங்கிற ஒரு சாதாரண உப்பு. உலோகத்துக்கு என்ன பண்பு, அலோகத்துக்கு என்ன பண்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு புதுமையான ஒரு பண்பை உருவாக்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது தீக்குச்சியையும் களிமண் உருண்டையும் பயன்படுத்தி ஆட்டமுடைய மாடல் உருவாக்கும். இப்போ வாட்டர் மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணு அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல களிமண்ணையும், இந்த இடத்துல ஒரு மேட்ச் ஸ்டிக்கு, இந்த பக்கம் ஒரு களிமண், இதில் வந்து நம்ம வந்து ஸ்கெட்சில் காய வச்சு வாட்டர் பெயிண்ட் அடித்து விட்டு அதில் வந்து ஹச்சின்னு போட்டால் இது ஹைட்ரஜன் மாலிகுல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓன்னு போதால் ஆக்சிஜன். இதுதான் வந்து வாட்டருடைய மாலிகுல் ஸ்ட்ரக்சரு. கார்பன் டை ஆக்சைடுனா அதனுடைய மாலிகுல் ஸ்ட்ரக்சர்னா CO2 எப்படி போடுறது? இங்கே ஒரு களிமண்ணில் ரவுண்டாக கோழி குண்டு மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இதில் சீன் போட்டுக்கிறோம், இதில் ஓன் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணணும். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம் ஆர் யூஸ்ட் இன் ஃபெர்டிலைசர். இதில் சேர்மங்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், நைட்ரஜன்லாம் வந்து உரம் தயாரிக்க பயன்படுது. சிலிக்கான் காம்பவுண்ட் ஆர் ஆஃப் இமென்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. அது என்ன பண்ணுது அப்படின்னா சிலிக்கன் வந்து கம்ப்யூட்டர் துறையில் அந்த மதர் போர்டு சிப்பெலாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதில் பயன்படுது. ஃப்ளோரின் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஆர் யூஸ்ட் இன் அவர் டூத் பேஸ்ட், தி ஸ்ட்ரென்தன் அவர் டீத். நம்மளுடைய பற்களை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் பார்க்குறோம். அதாவது தனிமத்துக்கு சேர்மத்துக்குள்ள வேறுபாடு. மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அதாவது ஒரே ஒரு தனிமத்தினுடைய அணுக்களை மட்டும் கொண்டிருந்தால் அது எலிமெண்ட். மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆக்கப்பட்டதுன்னா சேர்மம். த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் அண்டு தட் ரீட்டைன் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஈஸ் அன் ஆட்டம். ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் அந்த ஒரு மிக சிறிய துகளான அணுவே தாங்கிட்ட வச்சிருக்கிறது தான் வந்து இதனுடைய சிறப்பு. இதில் என்ன இருக்குன்னா த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் தட் ரீட்டைன் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஈஸ் த மாலிகுல். ஒரு சேர்மத்தினுடைய அனைத்து பண்புகளையும் எது வச்சுருக்கோம்னா மூலக்கூறு தான் வச்சுருக்கோம். எலிமெண்ட் வந்து cannot be broken down into the simpler substance. எளிய பொருட்களாக இதை வந்து வேதியியல் முறைகளில் பிரிக்க முடியாது. பட் வேதியியல் முறையில் இந்த காம்பவுண்ட் வந்து பிரிக்கும் போது அது என்னவா மாறும்னா தனிமங்களாக பிரிக்கப்படும். கேன் பி broken down into elements by chemical method. வேதியியல் முறைகள் படி கலவைகள் மிக்சர்ஸ்ன்னு சொல்லப்படுது. A mixture is an impure substance. மிக்சர் என்பது என்னது? தூய்மையற்ற பொருள். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட
பொருட்கள் வந்து ஒழுங்கற்ற முறையில் இதில் கலந்துருந்தால் அதை தான் நம்ம வந்து கலவை, அதாவது மிக்சர்னு சொல்லுவோம். இட் கண்டைன் 2 or more kind of elements or compound or both physically mixed together in any ratio. For example, tap water is mixed of water and some dissolved salt. அதாவது குழாய் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோ அல்லது உப்போ கலந்து அதனோட உப்புத்தன்மையாக மாறுது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அது கலவையாக மாறிடுது. லெமனண்ட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸ். அதாவது எலுமிச்சை பானம் இருக்குல்ல, அது எலுமிச்சை சாறும் சர்க்கரையும் நீர் சேர்ந்த ஒரு கலவை தான். அதே மாதிரி ஏரில் பார்த்தீங்கன்னா காற்றில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர்னால் நீராவி, அதுக்கப்புறம் வேறு சில வாயுக்கள் சேர்ந்தது தான் வந்து காற்றுங்கிற ஒரு கலவை. சரிங்களா? காற்று கலவையா சேர்மமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று ஒரு கலவை. ஏர் இஸ் ஏ மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். சாயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கிளே. மண் வந்து என்ன, மண்ணில் மணல் வந்து களிமண் மற்றும் பல்வேறு உப்புகளை கொண்டிருக்கிறது தான் வந்து நம்ம வந்து மிக்சர் ஆஃப் கிளேன்னு சொல்கிறோம். மில்க், ஐஸ்கிரீம், ராக் சால்ட், டீ, ஸ்மோக், வுட், சீ வாட்டர், பிளட்டு, டூத்பேஸ்ட் அண்ட் பெயிண்ட் இதெல்லாம் வந்து இந்த மிக்சருக்கு உதாரணம். அலாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அலாய் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டர். அலாய் என்பது வந்து பார்த்திங்கன்னா உலோகங்களுடைய கலவை. உலோகங்கள் பல சேர்ந்தது தான் அலாய்ன்னு சொல்லக்கூடியது. அது உலோக கலவை அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். There are difference between compound and mixture. This can be shown by the following activity. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக சேர்மத்துக்கும் கலவைக்கும் உள்ள வேறுபாடை பார்க்கலாம். Take some powder iron filling and mix it with sulfur. அதாவது இரும்பு தூளையும் சல்ஃபரையும் ரெண்டையும் கலக்கிறோம். இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இது இரும்பும் சல்ஃபரும் கலந்த கலவை. இது ரெண்டையும் கலந்துருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரும்பும் சல்ஃபரையும் வேதியியல் முறையில் இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இரும்பு டைசல்ஃபைடுங்கிற ஒரு சேர்மம் உருவாகுது. பாருங்கள், அதாவது அயன் ப்ளஸ் சல்ஃபர் வெப்பப்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இரும்பு டைசல்ஃபைடு கிடைக்குது. இந்த உருவான சேர்மம் எப்படி இருக்குன்னா கருப்பு நிறத்தில் காணப்படும். இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்குது. இது ரெண்டுக்கு உள்ள பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், அது கலவையாக தனித்திருக்கும் போது அதனுடைய பண்பு என்ன, அது கலவையானதுக்கப்புறம் அதனுடைய பண்பு என்ன அப்படின்னு, அப்புறம் அது சேர்மமானதுக்கப்புறம் பண்பு என்ன பார்க்கணும். அயன் எலிமெண்ட்ஸாக இருக்குது, அதாவது தனித்த நிலையில் தனிமமாக இருக்குது. அதோடைய அப்பியரன்ஸ் தோற்றம் பார்த்திங்கன்னா டார்க் கிரே பவுடராக இருக்கும். இது எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டில் காந்தத்தன்மையில் பார்த்திங்கன்னா காந்தத்தோட கவரக்கூடிய தன்மையில் பார்த்தோம் அப்படின்னா ஈர்க்கப்படுது. சல்ஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் தனிமத்தில் இருக்கும்போது இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க, சல்ஃபர் சேர்மன் கொடுத்துருக்காங்க. சல்ஃபரில் தனிமத்தில் இருக்கும்போது எல்லோ பவுடராக இருக்குது. இது வந்து காந்தத்தால் கவரப்படுவது கிடையாது. எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் வந்து நன்னு கொடுத்துருக்கோம். அயன் ப்ளஸ்ஸு சல்ஃபர் கொடுக்குறாங்க. இரும்பும் சல்ஃபர் கலவையாக கேட்கும்போது கலங்கலான மஞ்சள் நிறம் டர்ட்டி எல்லோ பவுடராக இருக்குது. அயன் மட்டும் அட்டாச் ஆகுது மேக்னெட்டோட, சல்ஃபர் அட்டாச் ஆகலை. இது வந்து மிக்சர். காம்பவுண்டில் பார்க்கும்போது அயன் சல்ஃபைடாக மாறுது. அப்போ என்ன கலரில் இருக்குன்னா இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. கருமை நிற திடப்பொருளாக மாறிடுது. இது காந்தத்தினால் ஈர்க்கப்படுவது அப்படிங்கிற செயல்பாடு இங்கே நடக்கலை. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேற்கண்ட சோதனையின் அடிப்படையில் பார்த்தா, சோதனை மட்டும் கிடையாது, பொதுவாக கலவை மற்றும் சேர்மத்தினுடைய வேறுபாடுன்னு பார்க்கும்போது இட் கண்டெயின் 2 or more சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இதில் காம்பவுண்டில் சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். தே கான்ஸ்டியூட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரொப்போர்ஷன். அது எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கும். த கான்ஸ்டியூட் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபினைட் போர்ஷன். குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இந்த காம்பவுண்டு உருவாகும். தே ஷோஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர் கான்ஸ்டியூட்டன். அதாவது அதில் கலந்திருக்கக்கூடிய பொருளினுடைய பண்புகளை வெளிப்படுத்தும். தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கான்ஸ்டியூட் எலிமெண்ட். அதில் கலந்திருக்கக்கூடிய தனிமத்துடைய பண்புகள் வெளிப்படாது. த காம்பனண்ட் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தேடு. இயற்பியல் முறைகள் படி இதனை பிரிக்க முடியும். அதாவது காந்த பிரிப்பு முறை, வடிகட்டுதல், இந்த மாதிரி முறையில் பிரிக்கலாம். தி கான்ஸ்டியூட் கேன் பி செப்பரேட்டட் பை 1 or more கெமிக்கல் ரியாக்ஷன். இதை பிரிக்கணும் அப்படின்னா
1 2 அதாவது 1 2 வேதி வினைகளுக்கு உட்படுத்தும் போது தான் இதை பிரிக்க முடியும். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை வெதர் த கிவன் சப்ஸ்டன்ஸ் இன் மிக்சர் ஆர் காம்பவுண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு மணல் கலவையா சேர்மமா, நீர் கலவையா, சாண்டு வாட்டர், சாண்டும் வாட்டரும் சேர்ந்தது கலவையா சேர்மமா, சாண்ட் அண்ட் அயன் இது என்ன பண்ணுது கலவையா சேர்மமா, அயன் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கு, சாண்ட் அண்ட் அயன் ஃபில்லிங். அப்புறம் காங்கிரீட்டு கலவையா சேர்மமா, வாட்டர் அண்ட் ஆயில் கலவையா சேர்மமா, சாலிட்னு சொல்லக்கூடியது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது, வாட்டர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, சிமெண்ட்டு, ஆல்கஹால் இதெல்லாம் எது கலவை எது சேர்மம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைத்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் முறையாக 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியை இந்த வீடியோ சேனலில் இப்போ போடுறோம். தொடர்ந்து இந்த பாடப்பகுதிகள் இடம்பெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோட்டோ நோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி பார்க்குறோம். லிக்விடிஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது லிக்விடிஃபைடுனா என்ன, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு சொல்கிறது. இது என்னாகும், ஈஸியாக தீப்பற்றக்கூடியது, ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஹைட்ரோ கார்பன் கேஸ். இதில் என்ன மிக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேனும் ப்ரோப்பேனுங்கிற கேஸ் வந்து மிக்ஸ் ஆகி இதில் இருக்குது. எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா அதிக அழுத்தத்தில் உட்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது. அதாவது லிக்விடிஃபைடு த்ரூ ப்ரெஷரைசேஷன் அந்த நிலையில் வைத்து இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஹீட்டிங் வெப்பப்படுத்துறதுக்கு, குக்கிங் சமைக்கிறதுக்கு, ஆட்டோ ஃபியூல் அப்படிங்கிறது வந்து வாகன எரிபொருளாக பயன்படுகிறது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். There are difference between compound and mixture. This can be shown by the following activity. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக சேர்மத்துக்கும் கலவைக்கும் உள்ள வேறுபாடை பார்க்கலாம். Take some powder iron filling and mix it with sulfur. அதாவது இரும்பு தூளையும் சல்ஃபரையும் ரெண்டையும் கலக்கிறோம். இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இது இரும்பும் சல்ஃபரும் கலந்த கலவை, இது ரெண்டையும் கலந்துருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பும் சல்ஃபரையும் வேதியியல் முறையில் இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இரும்பு டைசல்ஃபைடுங்கிற ஒரு சேர்மம் உருவாகுது. பாருங்கள், அதாவது அயன் ப்ளஸ் சல்ஃபர் வெப்பப்படுத்துகிறோம், அப்போ என்ன ஆகுதுன்னா இரும்பு டைசல்ஃபைடு கிடைக்குது. இந்த உருவான சேர்மம் எப்படி இருக்குன்னா கருப்பு நிறத்தில் காணப்படும். இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்குது. இது ரெண்டுக்கு உள்ள பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், அது கலவையாக தனித்திருக்கும் போது அதனுடைய பண்பு என்ன, அது கலவையானதுக்கப்புறம் அதனுடைய பண்பு என்ன அப்படின்னு, அப்புறம் அது சேர்மமானதுக்கப்புறம் பண்பு என்ன பார்க்கணும். அயன் எலிமெண்ட்ஸாக இருக்குது, அதாவது தனித்த நிலையில் தனிமமாக இருக்குது. அதோடைய அப்பீரன்ஸ் தோற்றம் பார்த்திங்கன்னா டார்க் கிரே பவுடராக இருக்கும். இது எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டில் காந்தத்தன்மையில் பார்த்திங்கன்னா காந்தத்தோட கவரக்கூடிய தன்மையில் பார்த்தோம் அப்படின்னா ஈர்க்கப்படுது. சல்ஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் தனிமத்தில் இருக்கும்போது இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க, சல்ஃபர் சேர்மன் கொடுத்துருக்காங்க. சல்ஃபரில் தனிமத்தில் இருக்கும்போது எல்லோ பவுடராக இருக்குது, இது வந்து காந்தத்தால் கவரப்படுவது கிடையாது. எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் வந்து நன்னு கொடுத்துருக்கான். அயன் ப்ளஸ்ஸு சல்ஃபர் கொடுக்குறாங்க, இரும்பும் சல்ஃபர் கலவையாக கேட்கும்போது கலங்கலான மஞ்சள் நிறம் டர்ட்டி எல்லோ பவுடராக இருக்குது. அயன் மட்டும் அட்டாச் ஆகுது மேக்னெட்டோட, சல்ஃபர் அட்டாச் ஆகலை. இது வந்து மிக்சர். காம்பவுண்டில் பார்க்கும்போது அயன் சல்ஃபைடாக மாறுது. அப்போ என்ன கலரில் இருக்குன்னு இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கருப்பு கலரில் இருக்குது, கருமை நிற திடப்பொருளாக மாறிடுது. இது காந்தத்தினால் ஈர்க்கப்படுவது அப்படிங்கிற செயல்பாடு இங்கே நடக்கலை. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேற்கண்ட சோதனையின் அடிப்படையில் பார்த்தா, சோதனை மட்டும் கிடையாது, பொதுவாக கலவை மற்றும் சேர்மத்தினுடைய வேறுபாடுன்னு பார்க்கும்போது இட் கண்டெயின் 2 or more சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இதில் காம்பவுண்டில் சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். தே கான்ஸ்டியூட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரொப்போர்ஷன், அது எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கும்.
த கான்ஸ்டியூட் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபினைட் போர்ஷன், குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இந்த காம்பவுண்டு உருவாகும். தே ஷோஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர் கான்ஸ்டியூட்டன், அதாவது அதில் கலந்திருக்கக்கூடிய பொருளினுடைய பண்புகளை வெளிப்படுத்தும். தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கான்ஸ்டியூட் எலிமெண்ட், அதில் கலந்திருக்கக்கூடிய தனிமத்துடைய பண்புகள் வெளிப்படாது. த காம்பனண்ட் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தேடு, இயற்பியல் முறைகள் படி இதனை பிரிக்க முடியும். அதாவது காந்த பிரிப்பு முறை, வடிகட்டுதல், இந்த மாதிரி முறையில் பிரிக்கலாம். தி கான்ஸ்டியூட் கேன் பி செப்பரேட்டட் பை ஒன் ஆர் மோர் கெமிக்கல் ரியாக்ஷன், இதை பிரிக்கணும் அப்படின்னா 1, 2, அதாவது 1, 2 வேதி வினைகளுக்கு உட்படுத்தும் போது தான் இதை பிரிக்க முடியும். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை வெதர் த கிவன் சப்ஸ்டன்ஸ் இன் மிக்சர் ஆர் காம்பவுண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு மணல் கலவையா சேர்மமா, நீர் கலவையா, சாண்டு வாட்டர், சாண்டும் வாட்டரும் சேர்ந்தது கலவையா சேர்மமா, சாண்ட் அண்ட் அயன் இது என்ன பண்ணுது, கலவையா சேர்மமா, அயன் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கு, சாண்ட் அண்ட் அயன் ஃபில்லிங். அப்புறம் காங்கிரீட்டு கலவையா சேர்மமா, வாட்டர் அண்ட் ஆயில் கலவையா சேர்மமா, சாலிட்னு சொல்லக்கூடியது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது, வாட்டர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, சிமெண்ட்டு, ஆல்கஹால், இதெல்லாம் எது கலவை எது சேர்மம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைத்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் முறையாக 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியை இந்த வீடியோ சேனலில் இப்போ போடுறோம். தொடர்ந்து இந்த பாடப்பகுதிகள் இடம்பெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.